இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே கூட ஒரு கீத பகுதியை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த இடத்திலே பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த இடத்திலே பார்க்கிறோம். அவர் இரட்சகராய் இருக்கிறார். அப்படியானால் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். ரட்சிக்கிறவர் தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பாவங்கள் உண்டு. அந்த பாவங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மளை மன்னிக்கிறவர், நம்மளை மன்னித்து சுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அது எவ்வளவு பெரிய பாவமாய் இருந்தாலும் சரி, அந்த பாவத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்தோமானால் நிச்சயமாகவே அந்த பாவத்துக்கு மன்னிப்பு என்பது உண்டு. மன்னிப்பு என்பது உண்டு. மன்னிக்கிற தெய்வம், அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் இரட்சகராய் இருக்கிறார், ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அவர் உலகத்தையும் அவர் என்ன செய்துட்டாரு? ஜெயிச்சபடினாலே, உலகத்தில் இருக்கிற பாவங்களை ஜெயிச்சபடினாலே, அதனால் நம்மளை அவர் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அவர் இரட்சகர், அவர் இரட்சகர் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோமானால் அநேக பாவத்தினாலே சில ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள் வராதபடி இருக்கிறபடினால் நாம் இன்றைக்கு அந்த பாவத்தை அறிக்கை செய்தோமானால் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் அவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதை சிந்தித்து நாம் மனப்பூரணமா இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தோமானால் நிச்சயமாய் இன்றைய தினத்திலே அவர் உங்களை ரட்சித்து உங்களை ஆசீர்வதிப்பார். அதான் வேதம் நமக்கு இன்று தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் நேராக பேசிக் கொண்டிருக்கிறது. அவர் ரட்சிக்கிறவர், அவர் ரட்சித்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் அப்படி இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.